கதையின் பெயர் இனியா இமையாவின் மாய காற்றாடி. ஒரு அழகான மாலை. இனியா காற்றாடி செய்ய காகிதம் வெட்டி கொண்டிருந்தாள். இமையா குதித்தபடி வந்து சொன்னாள், இனியாக்கா, இன்னைக்கு காற்று ரொம்ப வீசுதுல, நம்ம காத்தாடி போட்டா எவ்வளோ உயர போகுது பாப்போமா? சரி மயா, ஆனா நம்ம காத்தாடி ஸ்பெஷலா இருக்கணும். மாயம் தோன்றும் தருணம். அவர்கள் காற்றாடி செய்யும் போது திடீரென ஒரு சிறிய ஒளிச்சுடர் வந்து அவர்கள் முன் மின்னியது. அந்த ஒளி ஒரு கண்ணாடி பட்டாம்பூச்சியாக மாறியது. பட்டாம்பூச்சி, இனியா இமையா, உங்களுக்காக ஒரு மாயப்பொருள் இருக்கிறது. அது ஒரு சிறிய ஒளிக்கல் அவர்களிடம் கொடுத்தது. ஒளிக்கல்லின் அதிசயம். எப்படி ஒளியுது? இது என்ன? பாப்போம் இமையா, இத நம்ம காத்தாடியில சேர்த்தா என்ன நடக்குதுன்னு. அவர்கள் ஒளிக்கல்லை காற்றாடி நடுவில் ஒட்டினார்கள். காற்றாடி பறக்கும் அதிசயம். காற்றாடி மேலே பறக்க ஆரம்பித்தது. ஆனா சாதாரண காற்றாடி இல்லை. அது வானத்திற்கு மேலே போய் நட்சத்திரங்களின் நடுவில் மிதந்தது. இனியாக்கா, நம்ம காத்தாடி நட்சத்திரம் தோத்துச்சு. இமையா, இது மாய காத்தாடி போல இருக்கு. வானத்தில் வண்ணவெளி. காற்றாடி வானத்தில் பறக்கும் போதெல்லாம் ஒரு வண்ண பாதை உருவானது. சிவப்பு, நீலம், பச்சை, தங்கம் எல்லாம் ஒளிர்ந்து விளங்கின. கிராமத்தில் இருந்த குழந்தைகள் ஆச்சரியமாக பார்த்தனர். மாயம் பகிரும் தருணம். நட்சத்திரங்கள் காற்றாடியின் வண்ண பாதையில் ஒளிர்ந்து கீழே விழத் தொடங்கின. அந்த ஒளி சிறு கண்கள் குழந்தைகளின் கைகளில் விழ அவர்கள் சிரித்தபடி குதித்தனர். இனியாக்கா, நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தரணும். ஆமா இமையா, மாயத்தையும் மகிழ்ச்சியையும் பகிர்றதுதான் நம்மளோட வேலை. முடிவு. மாலை ஆக காற்றாடி மெதுவாக கீழே இறங்கியது. பட்டாம்பூச்சி மீண்டும் வந்தது. இன்றைக்கு நீங்கள் செய்த மகிழ்ச்சி பகிர்வு மிகவும் சிறப்பு. அடுத்த முறை இன்னொரு மாய பரிசு உங்களை காத்திருக்கிறது. இனியா இமையா இருவரும் ஒரே நேரத்தில் நாங்கள் ரெடி என துள்ளி குதித்தனர். மகிழ்ச்சியை பகிர்ந்தால் உலகமே பிரகாசமாகும். குக்கு குட்டீஸ், நல்ல மனசுதான் நம்ம சூப்பர் பவர். பை பை. Thank you for watching.